யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று ஆண்டவராகிய இயேசு தம்முடைய சீடர்களுக்கு சொன்னார். பரலோகத்துக்கு போவதற்கு வழி என்ன, தேவனை அடைவதற்கு வழி என்ன என்ற கேள்விக்கு தான் இந்த பதிலை இயேசு சொல்கிறாரு. எத்தனையோ வழிகளில் நானும் ஒரு வழி என்று சொல்லாமல் நானே வழி என்று சொல்கிறாரு, நானே சத்தியம் என்று சொல்கிறாரு, நானே ஜீவன் என்று சொல்கிறார். வழி என்றால் ஆண்டவரிடத்தில் போகும், தேவனிடத்தில் சேரக்கூடிய ஒரு பாதையாகும். ஒரு சமுத்திரத்துக்கு எத்தனையோ ஆறுகள் போய் சங்கமாவது போல இறைவனிடத்தில் எல்லா மதங்களும் போய் சென்று அடைகிறது என்று ஒரு கருத்து ஒன்று உண்டு. ஆனால் இயேசு தானும் ஒரு பாதையாக மதமாக அங்கே சொல்லாமல் நானே வழி என்று சொல்கிறார். வழி என்றால் மார்க்கம், புதிதும் ஜீவனமான ஒரு மார்க்கத்தை இயேசு நமக்காகவே உண்டு பண்ணினார் என்று எபிரேயர் 10:19 ஆதி அப்போஸ்தலர்கள் சொன்னாங்க. மார்க்கம் என்றால் வழி. ஆகவே நானும் ஒரு வழி என்று எல்லாரும் போல இயேசு சொல்லாமல் நானே வழி என்று சொன்னார். வேறு வழியாக ஏறுகிறவன் கொள்ளைக்காரன் என்று யோவான் 10:1 சொன்னார். அதனால் நானே வாசல் என்று சொல்கிறாரு, நானே வழி என்று சொல்கிறார். ஒன்று. ரெண்டாவதாக சத்தியமாக இருக்கேன்னு சொல்கிறார். நானே சத்தியம் சொல்கிறார். சத்தியம் என்றால் உண்மை என்று அர்த்தம். சத்தியம்தான் கடவுள் என்று மகாத்மா காந்தி சொன்னார். அந்த சத்தியம் நானே என்று சொன்னார். சத்தியம்னா உண்மை. இந்த உலகத்தில் எத்தனையோ சத்தியங்கள் உண்மைகள் இருந்தாலும் கூட மறுபக்கத்தில் அது பொய்யாக தான் இருக்கும். ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் போல் ஒரு சத்தியம் உள்ளவர்னு எடுத்துக்கிட்டால் மறுபக்கம் அவர் வாழ்க்கை மோசமாக தான் இருக்கும். மகாத்மா காந்தி எடுத்துட்டால் அவர் மகாத்மா என்று இந்தியா நாடே போட்டினாலும் அவருடைய இளமை பருவத்தில் பொய் சொல்லியிருக்காரு, திருடி இருக்காரு, புகையிட்டிருக்காரு, குடிச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி பாலியல் காரியம் மற்றெல்லாம் இளமை பருவத்தில் நிறையா சேட்டைகள் செய்ததாக அவரே ஒத்துக்கொண்டிருக்கிறார், இளமை பருவம். ஆனால் அடுத்து அவர் படித்து வந்த பிறகு தான் மகாத்மா என்று அளவில் அவர் உயர்த்தப்பட்டார். அது மாதிரி எல்லாத்துக்குமே மறுபக்கம்னு வரும்போது ஒரு பக்கம் பொய்யாக இருக்கும், ஒரு பக்கம் மெய்யாக இருக்கும். ஆனால் இயேசு நானே சத்தியம்னு சொல்லும்போது அவர் எந்த பக்கம் பார்த்தாலும் உண்மை உள்ளவராக இருக்கார். என்னை விசுவாசிக்கிறவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான்னு சொல்கிறார். உள்ளும் புறம்பும், இயேசு கிறிஸ்து உள்ளும் புறம்பும், அல்லாது ஒரு பக்கமும் மறுபக்கமும் 2 பக்கம் நீதி உள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர், அவர் சத்தியம் உள்ளவர் என்று அவருடைய சரித்திரமே சொல்லியிருக்கு. அவருடைய சீடர்களே சாட்சி கொடுத்துருக்குறாங்க. புதிய ஏற்பாடு என்ற புஸ்தகத்தில் அது எழுதப்பட்டிருக்கு. அவருடைய நடவடிக்கைகள், அவருடைய வாழ்க்கை வரலாறு, அவருடைய காரியங்கள் முழுவதும் எழுதப்பட்டிருக்கு. அந்த இதில் அவர் எந்த வகையிலையும் அவரை குறை சொல்ல முடியாது. அந்த வகையில் உள்ளும் புறமும் அவர் நேர்மை உள்ளவர் தான். பிறப்பும் சரி, வளர்ப்பும் சரி, அவர் மரிப்பதும் சரி, உயிர் தொழுதலும் சரி, எல்லாரும் கண்களும் பரலோகத்துக்கு காண அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட விதமும் சரி, உலக முடிவிலே திரும்ப வருகிறார் என்று அவர் சொல்கிற விதத்துலேயும் சரி, எல்லா விதத்துலேயுமே அவர் தன்னை நிரூபிச்சிருக்கிறார் சத்தியம் என்று. மூன்றாவதாக நானே ஜீவனாக இருக்கிறேன்னு சொல்கிறார். ஜீவன்னா உயிருள்ளதுன்னு அர்த்தம், உயிருள்ள மார்க்கம். உலகத்தில் எத்தனையோ மதங்கள் செத்து போச்சு, எத்தனையோ மார்க்கங்கள் அழிஞ்சு போச்சு, எத்தனையோ பாதைகள் இடம் தெரியாமல் போயிடுச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய மார்க்கம், அதாவது அவருடைய ஜீவன் நேற்றும் இன்றும் அவர் என்றும் மாறாதவராக இருக்கிறார். சாதாரண ஒரு 12 சீடர்கள், படிப்பறிவில்லாத சீடர்களை கொண்டு ஆரம்பித்த இந்த ஊழியம் இன்றைக்கி உலக நாடுகள் முழுவதும் மெஜாரிட்டியாக 90% வளர்ந்துருக்குன்னா உயிர் உள்ளது என்பதுக்கு இதுதான் அடையாளம்.
இயேசு ஜீவிக்கிறார் என்பதுக்கு இது அடையாளம். ஆகவே அந்த ஜீவனுள்ள மார்க்கத்தை அறிந்து கொண்டு ஜீவனுள்ள இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரே வழியாக சத்தியமாக ஜீவனாக நம்ம ஏற்றுக்கொண்டு அந்த பரமபிதாவை பரலோகத்தை அடைவோமாக. உங்கள் யாவருக்கும் இந்த நல் வழியை இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.